Hi to all. Now with Java from Java House, dear Java's family. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா இப்போ Z5 ஒரிஜினலில் ரிலீஸ் ஆன தலைமை செயலகம் வெப் சீரிஸை பற்றி தான் மூவி ரிவ்யூ கொடுக்க போகிறேன். எஸ், இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வசந்த பாலன் சார். அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். நம்ம வெயில் எடுத்திருக்காங்க, அங்காடி தெரு எடுத்திருக்காங்க, காவிய தலைவர் மூவி எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் இவரோட இயர்லி லைஃப் கேட்டிங்கன்னா சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். காதலன் மூவிக்கு கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்திருக்காங்க, ஜீன்ஸ் படத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அவரோட இயர்லி லைஃப் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த ஒரு தலைமை செயலகத்தில் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். நிறைய பேர் இந்த வெப் சீரிஸை பார்த்துருப்பீங்க. சீசன் 1 எபிசோடு 8 எபிசோடு இந்த சீசனில். அப்புறம் சொல்லிட்டு ஒரு எபிசோடு 30 to 40 மினிட்ஸ் வருது. 8 எபிசோடு பார்த்தவங்களுக்கு இந்த வெப் சீரிஸோட சக்சஸ் என்னன்னு தெரியும். பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றது தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். இந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நான் சொல்லுவேன். ஒன்று சூசிங் ஆஃப் கேரக்டர்ஸ், அந்த கேஸ்டிங் ரூம்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம ஆடுகளம் கிஷோர் சார், பொல்லாதவன் கிஷோர், விசாரணை கிஷோர் சொல்லலாம். ஏன்னா ஒரு வெற்றி பாராட்டு சார் படத்தில் நம்ம ரொம்ப பாப்புலரானவங்களோட. ரெண்டாவது ஸ்ரீயாரெட்டி மேம். அவங்கள பற்றி நான் என்ன சொல்றது, ஸ்ரீயாரெட்டினாவே உங்களுக்கு ஞாபகம் எல்லாமே திமுரு படம் தான். நம்ம நீலாம்பரிக்கு அப்புறம் ஒரு லேடி பில்லினா மற்றவங்களுக்கு ஸ்ரீயாரெட்டி மேமோட ஆக்டிங் அந்த படத்தில் இருக்கும். ரெண்டாவது சலாங்க நடிச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம சந்தான பாரதி சார் இருக்கிறாங்க, பரத் சார் இருக்கிறாரு, ரம்யா நம்பீசன் மேடம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு கேஸ்டிங் குரூப் பட்டாலுமே சேர்ந்து நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் இந்த தலைமை செயலகம். இந்த கேஸ்டிங் குரூப் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா ஒருத்தவங்களோட கேஸ்டிங்கும் ஸ்கெட்சிங்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது அப்படியே அப்ராப்ரேட்டா அமைஞ்சிருச்சு. ஒருத்தவங்களுக்கு என்னடா இவங்களுக்கு பதில் அவங்கள போட்டிருக்கலாமே அந்த ஒரு தாட்டே அவங்களுக்கு வர மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு கொடுத்த அவங்க கேரக்டர்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ராதிகா சத்குமார் மேம். அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நெட்வொர்க்ஸ் பேனர்ல. இன்னொன்று நம்ம ஜிப்ரான் சார் மியூசிக் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ஃபேன்ஸ் கிளப்பே ஒன்று இருக்கு. ஏன்னா நம்ம வாகை சுடவால அவரோட சாங்ஸ் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. ஈரமதிகாரம் ஒன்றுல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லவே தேவை, அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ அந்த மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஜானர். அந்த படத்துக்கு ஏற்ற ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு தான் சொல்லணும் ஜிப்ரான் சார். கங்க்ராட்ஸ் டு யூ. இந்த படத்தோட கதைகள் எது கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் சார் தான் வந்து சிஎம். தமிழ்நாடு பாலிடிக்ஸ், தமிழ்நாடு அரசியல் சுற்றி தான் இந்த கதைகள் நடக்கிறது. ஆக்சுவலி சிஎம் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஊழல் பண்ணிடுறாரு. இப்போ அதுக்கான ஆதாரங்கள் எவிடன்ஸ்லாம் கிடைச்சி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு வரப்போகுது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்காக என்னென்னலாம் நடக்குது, உள்கட்டமைப்பு என்னென்னலாம் பண்றாங்க, யாரெல்லாம் சந்திக்கிறாங்க, அதை சரௌண்ட் பண்ணி தான் இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே மூவ் ஆகுது. ரம்யா நம்பீசன் மேம் அமுதவல்லியா அவங்க சிஎம் மட்டும்தான் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீயாரெட்டி மேம் ஒரு ஜேர்னலிஸ்ட். எப்படின்னா ஒரு பூனை மாதிரி இருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு புலியா மாய்வாங்க. அதான் சொல்றீங்க, அவங்களோட ரோல்ஸுக்கு இந்த கேரக்டரைசேஷன் ஸ்கெட்சிங் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ரீயாரெட்டி மேம் தான் அது கரெக்டாக இருக்கு. அவங்க பண்ணதால தான் இந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு. கிஷோர் சார் அந்த சிஎம் ரோல் பண்ணதால தான் இந்த படம் இவ்வளோ சக்ஸஸ் ஆயிருக்கு. ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன், ஒரு கிஷோர் சார் ஒரு சிஎம் ரோல் ஒரு வயதான சிஎம்மா இருக்கணும். அவர் ஏஜுக்கும் அந்த ரோலுக்கும் கேட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ், அந்த ஏஜ் கேப் நிறைய. ஒரு நடிகன் வந்து நம்ம அந்த ரோலை வந்து அந்த வாழ்ந்து நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் ஒரு நடிகனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. அந்த கிஷோர் சார் சூப்பரா பண்ணியிருக்காரு இந்த எபிசோட்ல. ஏன்னா அவர் வந்து ஒரு சிஎம் பொசிஷன்ல இருக்கிறப்போ எப்படி பேசணும், எப்படி ஒருத்தவங்க வரவேற்கணும், எதெல்லாம் எந்த பாடி லாங்குவேஜ்ல அவங்களை நம்ம என்கவுண்டர் பண்ணணுன்றதுலாம் அவ்வளோ அருமையா
அந்த நடையிலும் அந்த பாடி லாங்குவேஜுமே அவரு வயதானவர் செய்யும் ஒரு ஹைட் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேட்டர் வந்து அழகா வசனமாக ஸ்கெச்சிங் பண்ணி அழகான ஸ்பீட் பண்ணியிருக்காதான் சொல்லணும். இந்த கதைகள் அதான் சொல்றியா ஆக்சுவலி இந்த கதையோட போஸ்ட் ஸ்டோரி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஜிகுதனோட ஃபிளெக்ஸ் மாதிரி தான். ஏன்னா அந்த படத்துலயுமே வந்து அந்த காடு வளங்கள் யானைகள் அழிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் மோராலஸ் இந்த படத்தோட போஸ்ட் ஸ்டோரியும் ஸ்ரீயா ரெடி மேமோட ஸ்டோரிலாம் வந்து லாஸ்டா பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து வரும். நீங்க பார்த்தா புரியும். இந்த படத்துலயுமே வந்து காடு வளங்களை கைப்பற்றுறது ஒரு கவர்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ அதுக்கான போராட்டங்கள் ஆரம்பிச்சு அதுக்கான கொலைகள் நடக்குது. அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நடந்து இந்த சிஎம்முக்கும் அதுக்கும் லிங்க் பண்ணி தான் இந்த தலைமை செயலகம் ஸ்டோரி சீசன் 1 என்ன ஆகுது. என்னோட கருத்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் பார்த்துட்டு அரசியல் நான் வந்து நம்ம எலெக்ஷன் படம் சொல்லியிருந்தேன் விஜயகுமார் எலெக்ஷன் படம். அது வந்து ஒரு எலெக்ஷன் எப்படி நடக்குது ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மள அதை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த தலைமை செயலகம் சொல்லணும்னா ஒரு சிஎம் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க சுத்தி என்னென்ன ஆபத்துகள் யாரோட எந்தெந்த விதமான துரோகிகள் வருவாங்க, எந்தெந்த விதமான அவங்களுக்கான ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலைகள் உருவாகும், யாருக்கு இதெல்லாம் பண்ணுவா, கூட பிறந்த பொண்ணே பண்ணுவாங்களா, அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டா இந்த படம் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். ஒரு ஊழல் பண்றது ஒரு விதமான தப்பு. ஆனா அந்த தப்பு தெரியாம பண்ணாலும் அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. வெளியே வர்றது இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அது 100% முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு எஸ் அந்த சிஎம் பொசிஷன்ன்றத அடுத்த ஆளுமைக்கிறதுக்கு ஒரு சிஎம் தப்பு பண்ணாங்கன்னா அந்த பொசிஷனை நிரப்புறதுக்கு அடுத்த நொடியே 100 பேர் ரெடி ஆயிருந்தாங்க. இந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு புரிஞ்ச விஷயம் அதுதான். ஒரு 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 நாட்டோட தொண்டன் மக்களுக்காக சேவை செய்ய வர ஒரு மனிதன் ஒரு தவறு செஞ்சா அந்த தவறு அந்த பொசிஷனுக்கான இடம் பறிக்கப்படும். அது எப்படி பறிக்கப்படும்ன்றது வந்து ரொம்ப அழகா இது பண்ணியிருக்காங்க. இன்னொரு 2வது விஷயம் வாரிசு அரசியல் சொல்றாங்க இல்லையா, நான் யாரையும் நான் சொல்ல ஒரு பின் பாயிண்ட்லாம் பண்றேன் நானு. இந்த படத்து மூலமா எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். வாரிசு சொல்றாங்க இல்லையா, ஒரு பொண்ணையோ இல்ல ஒரு பையனையோ இல்ல ஒரு மருமகளையோ நம்ம அந்த அரசியல் குடும்பத்துல ஒரு மந்திரியாகவோ இல்ல ஒரு எம்எல்ஏவாகவோ நம்ம நிக்க வைக்கும் போது நம்ம ஒரு சிஎம்மோட பேரை சொல்லி ஊழல் நடக்குது இல்லையா, அவங்களுக்கே தெரியாத சில ஊழல்கள்லாம் சில பணம் பரிமாறுறது எல்லாமே சில கன்சைன்மெண்ட் சைன்ஸ் எல்லாமே நடக்குது. ஸோ அதையுமே வந்து இந்த படத்துல காட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல் நானே நான் ஒரு படிச்ச இளைஞர் நானே ஒரு அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டடி ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை ஆராய்ஞ்சு குடிச்சு கட்டமைப்புகள் நம்ம பழங்கால அரசியல்ல இருந்து இந்த கால அரசியல் வரைக்கும் படிச்சிருந்தாலுமே நம்மளால ஒரு அரசியல்னா தனிநபராக ஜெயிக்க முடியாதுதான் சாத்தியம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது புரியும். அரசியலுக்கு வருவதே வந்து ஒரு பயத்தை உண்டாகிறது. இப்படிதான் கூட பண்ணுவாங்களா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குது நம்ம அரசியல் நம்ம தமிழ்நாட்டுல நினைக்கும் போது ரொம்ப மன வருத்தமா இருக்குது. என்னதான் ஒரு அரசியல்வாதி நீங்க ஒரு 10 கோடி ரூபாய் நீங்க ஊழல் பண்ணாங்களோ பரவாயில்ல, நீங்க 300 கோடி 500 கோடி ஊழல் பண்றது வந்து அது எத்தனை நாளைக்கு சாப்பிடுவீங்கன்னு தெரியல. நிறைய பேரு கவர்மெண்ட்டை நம்பிதான் வாழறாங்க. கவர்மெண்ட் நீங்க கொடுக்குற சலுகைகள் நம்பிதான் வாழறாங்க. நீங்க கொடுக்குற ரேஷன் பொருட்கள் நம்பிதான் வாழறாங்க. அடித்தட்ட மக்கள் வாழ்வாதாரமே உங்களை நம்பிதான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படங்கள்ல வர போல சில ஊழல்கள்லாம் இனிமே தயவு செஞ்சு பண்ணாம மக்களுக்கான ஆட்சியை நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு அதுக்காக தான் நாங்க உங்களை நம்பி நாங்க ஓட்டு போடுறோம். உங்களை நம்பிதான் நாங்க வாழ்வாதாரத்தை நாங்க கட்டமைக்க போறோம். ஸோ அரசியல்வாதிகள் யாரும் வந்தாலுமே ஊழல்கள் இல்லாத அரசியல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த நாடு வளர்ச்சி ஆகுன்றது வந்து யாராலுமே தடுக்க முடியாது.
இது என்னோட ரெக்வஸ்ட் ஃப்ரம் என்னோட ஜாவாஸ் ஹவுஸ்ல இருந்து என்னோட ஒரு பணிவான ஒரு கோரிக்கை. வீடியோ பார்க்குறவங்க நீங்களுமே அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த தலைமை செயலகத்தை தயவு செஞ்சு ஒரு மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம தமிழ் சினிமால இது ஒரு மைல் ஸ்டோன். நம்ம வசனபாலன் சாரோட கம்பேர்னு சொல்லலாம். இந்த படத்தை வெப் சீரிஸ் 8 எபிசோட் டைம் இருக்கிறப்போ கண்டிப்பா பாருங்க. ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் பிசில் அடிக்காம அந்த த்ரில்லரை கொண்டு போயிட்டே இருக்கு. நீங்க ஸ்டார்டிங்ல இதுதான் கதை நம்மளால கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னால முடியல. அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, என்னால முடியல. எனக்கு கிளைமேக்ஸ் தான் தெரிஞ்சது. ஓ, இப்படிதான் இது கனெக்ட் ஆகுதோ, இதுதான் ஸ்டோரியோ, இப்படிதான். ஏன்னா அந்த மீதி இருக்கிற 7 எபிசோடுமே நம்மள அந்த அரசியல் உள்ள நடக்கிற விஷயங்களை பத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தமிழ்நாடு அரசியல் இப்படிதான் நடக்குது, மற்ற நாட்டு மாநில அரசியல்லாம் இப்படிதான் நடக்கும், இப்படிதான் வரும். இந்த படத்தை மறுபடியும் சொல்றேன், ரொம்ப நெசசரி இம்பார்ட்டன்டான ஒரு ஃபிலிம் இது. நீங்க லைஃப்ல நம்ம ஒரு அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பார்க்க வேண்டிய படம். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னோட ரிவ்யூ. எஸ், ஃபைனலி இந்த வாரத்துக்கான லக்கி வினர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அதுக்கான லக்கி டிராவை ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் மறுபடியும் வீடியோவில் வரேன். அந்த லக்கி வினர் நம்ம யாருன்னு பார்ப்போம். ஸோ அட்வான்ஸ் விஷஸ் டு மை ஜாவாஸ் ஹவுஸ் லக்கி வினர். இந்த வாரம் லக்கி வினருக்கு அவங்க கேட்குற படம், அவங்க கேட்குற தேட்டரில் நம்ம ஜாவாஸ் ஹவுஸ்லேருந்து ஒரு டிக்கெட் அவங்களுக்கு கொடுக்கப்படும் ஃப்ரீயாக. ஸோ இப்போ இந்த வீடியோலேருந்து சைன் ஆஃப் பண்ணுறேன். ஜாவா. பாய். தேங்க்யூ.